ஹலோ வணக்கம் நண்பர்களே, நாம் வந்துவிட்டோம். அதாவது மாநாடு நடக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். எவ்வளோ கூட்டம் வந்துருக்குன்றதை நீங்கள் பார்த்துங்க. நம்ம அப்படியே தொடர்ச்சியாக போவோம், பார்த்துங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதோ பாருங்கள், அங்கே பாருங்கள், எல்லாம் நிற்கிது பாருங்கள். பஸ் எல்லாம், பஸ்ஸு வேனு எல்லாம் இந்த சைடு தான் இடம் கொடுத்துருப்பாங்க போல் நிறுத்துறதுக்கு. அப்படியே ஏன்னா என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், அப்படியே என்ன சொல்கிறீங்களா சொல்லுங்கள். புது விமானில் அரசு வாகன பணிகளில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து வேலை என்பது ஒரு பெரிய முக்கியம் கிடையாது. தமிழக மக்களின் எதிர்காலமும் இளைஞர்கள் எதிர்காலமும் முக்கியம். குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பு முக்கியம். எளிய மக்களுக்கு அதிகாரம், கடைசி மக்களுக்கு ஜனநாயகம். அதை வந்து அண்ணன் வந்து முன்னிறுத்தி எப்போவுமே தொடர்ச்சியாக மாநாடு வைப்பார். இதில் கலந்துக்கிறது தான் என்னோடய முதற் பணி. பெருமை. எத்தனை பேர் ஓய்ச்சாலும் அவன் மேலே அவன் சொக்கார பின்ன போயிடுவான். ஏழைகளை திரும்பி பார்க்க மாட்டான். புரியுதுங்களா? நான் புதுச்சேரியிலேருந்து வந்து கலந்துக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1999 எனக்கு இந்த விடுதலை அவ்வளோ உயிர். நான் அரசு பணியில் கூட்டுறவுத்துறையில் அரசு பணியில் சேர்ந்தாலும் எனக்கு இதுதான் முக்கியம். எங்கே கல் மண்ணு தூக்கி உழைச்சிக்கலாம். மக்களுக்காக போராடும் ஒரு தலைவன் எளிய மக்களுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணிச்சுக்கிறாரு. ஒரு நாள் ஒதுக்குறதுல தப்பே கிடையாது. ஒரு நாள் ஒதுக்குறதுல தப்பே கிடையாது. உளுந்தூர்பேட்டை தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமே திரும்பி பார்க்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மைய கருத்தை அண்ணன் சொல்லுவார். நன்றி.